At what we are doing. And now I'll happy to introduce you to our second guest speaker for the day, Dr. Rayes Musthafa, consultant pediatrician, pediatric intensivist, the Harley Street Clinic, UK, former head of pediatrics, Rajat University, and the chairman of Abrar Foundation for Education and Leadership, to address the gathering on the topic of understanding the law of success for a fulfilled life. Okay, Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillah, salatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. I hope everybody can hear me. Can you all hear me? Yes, sir, we can hear you. Great, okay. Yes, first of all, thank you very much for inviting me and giving me this opportunity and this audience, these all young, graduates coming into university, starting their life. So that's a great pleasure for me to share some thoughts with you all with this intelligent audience. So I'm Dr. Rayes. Currently, I'm in London, and I used to come to Sri Lanka every month, but unfortunately, the COVID has kept me, grounded in London. So therefore, I have to do my work online. And for the next 10, 15, 20 minutes, I'm going to speak, but I was told that to speak in, both Tamil and English. So let me start. Tamil பேசுறதுக்கு So, but obviously, the Tamil will join, the English will come with that. நான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, நாங்கெல்லாம் இந்த லைஃப்ல நீங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களோட லைஃப்ல உங்களோட எதிர்காலத்தை பத்தி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும் என்ற அந்த கான்செப்டோட, அந்த ஐடியாவோட நீங்க ஒரு லைஃபுக்கு வாரீங்க. உண்மையிலே ஒரு யூனிவர்சிட்டி லைஃப், இப்போ நானும் யூனிவர்சிட்டி லைஃப்ல வாழ்ந்து அதில் அனுபவிச்சு அதில் ஆளுமைகளையும் அறிவையும் பண்புகளையும் ஸ்கில்ஸ், நாலேஜ், ஆட்டிடியூட்ஸ், கேரக்டர்ஸ், இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த யூனிவர்சிட்டி லைஃப்ல எடுத்துக்கொண்டு வந்ததால எனக்கு வாழ்க்கையில அந்த வாழ்க்கை பாதையில முன்னேறக்கூடியதாக இருக்குது. எனவே அப்ப நாங்க ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃப் ஒன்று வாழ வேணும்னு சொன்னா, நாங்கள் அடைவுகளை அடைகின்ற ஒரு வாழ்வு வாழ வேணும்னு சொன்னா, எங்களுக்கு அதாவது சக்சஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்கு, ஒரு சக்சஸ் அடைகிறதுக்கு, ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னா அதுக்கு சில நேச்சுரலான சில லோ ஆஃப் சக்சஸ் இருக்குது, ரைட்? எப்படி பௌதிக விதிகள் இருக்குதோ, உதாரணமா நியூட்டன் விதியை நீங்க படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் எதிரான தாக்கம் இருக்கும் என்றது நியூட்டன் விதி, ரைட்? நியூட்டன் விதி அல்ல, அது அல்லாவுடைய விதி, பௌதிக விதி. நியூட்டன் அதை டிஸ்கிரைப் பண்ணினாரு, விவரிச்சாரு. அது மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க, கப்பல் தண்ணியில கடல்ல கப்பல் போற நேரம் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் என்று படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல, யூனிவர்சிட்டியில, ரைட்? அது ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் அல்ல, அது அல்லாவின் பௌதிக விதி, அல்லாவின் தத்துவம். ஆர்க்கிமிடிஸ் அதை டிஸ்கிரைப் பண்ணினார், விவரிச்சார். அது தண்ணி போற நேரம், கப்பல் போற நேரம், அது தண்ணி கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணுது. அது டிஸ்பிளேஸ் பண்ற நேரம் அது வார ஃபோர்ஸ் வந்து அந்த கப்பலை தாழாம வச்சு கொண்டிருக்குது என்ற அந்த ஆர்க்கிமிடிஸ்ல தத்துவம் இருக்குது, விதி இருக்குது. அது அல்லாஹ் தாலா அந்த தண்ணியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பௌதிக விதி. அது மாதிரி நியூட்டன் விதி என்று சொன்னால் அது அந்த தண்ணியில் ஏற்படுத்தி இருக்கிற பௌதிக விதி. இது போலதான் இந்த விதிகள் எல்லாம், இந்த பௌதிக விதிகள் எல்லாம், ரைட், அது எல்லாருக்கும் அப்ளிகபிள். அது ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் விழுகிற நேரம் அது கீழே தான் விழுந்தது, மேலே போக இல்லை, ரைட்? அப்ப ஏன் அது கீழே விழுந்தது? அது கிராவிட்டி, ரைட்? புவி ஈர்ப்பு பத்தி படிக்க போக எல்லாரும் படிக்கிற விஷயம். அது இயற்கையான விதி. எனவே
இந்த இயற்கையான விதிகளை நாங்க சரியாக பயன்படுத்துறதுக்கு கூடாக நாங்க சக்சஸாக வரையிலும். அது போலதான் எப்படி இந்த இயற்கையான விதிகள் இந்த உலகம் வாழ்றதுக்கு அவசியமாக இருக்குதோ, கிராவிட்டி இல்லாம வாழ்க்கை வாழ இயலாது, ரைட்? இந்த விதிகள் இல்லாம, இந்த பௌதீக அமைப்பு இல்லாம, இந்த பௌதீகம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த பௌதீக அமைப்பு, ஸ்ட்ரக்சர், தி டிசைன், தி லோஸ், இது இல்லாம you can't run this world. So Allah is running the world, is Rabbus Samawati wal Ard, the creator and the master of the universe and the earth and everything in between, with a purpose, and there is a design behind that. There is a system behind that. There is physical laws behind that. So it's not just running. There is a laws behind it. It is an established laws. Who established these laws? Allah Ta'ala established these laws. So similarly, for our life, there are laws, right? அந்த விதிகளை நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம் என்று சொன்னால், அந்த விதிகளை, பௌதீக விதிகள் தான் அதுவும் எங்களோட லைஃபுக்குரிய விதிகள். அந்த விதி, இட் மே பி a psychological law or emotional law or psychosocial law, இப்படியான அந்த மெட்டீரியலிஸ்டிக் இல்லாத லோ சில சட்டங்கள் இருக்குது. அந்த லோ படிதான் எங்களோட வாழ்க்கையில அந்த லோவை நாங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு சக்சஸ் இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் நாங்க லைஃப்ல உள்ள சக்சஸ். சிலர் நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, துரதிர்ஷ்டவசமாக, ரைட், நாங்க சிலர் என்ன நினைக்கிறோம் சொன்னா, ஓகே, ஒரு சமூகம் சொல்லுங்க, நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லீம் சமூகத்தை எடுத்து பார்ப்போமே. எங்களோட ஸ்ரீலங்கா முஸ்லீம் சமூகம் ஒரு பின்தங்கிய சமூகம் என்று எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரைட்? எல்லா துறையிலையும் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். அது ஒரு மிகவும் ஒரு கவலையான ஒரு நிலைமை. அறிவுத்துறையில நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம், ரைட்? ஆத்மீக துறையில பின்தங்கி இருக்கிறோம், மற்ற பண்பாட்டு எழுச்சியில பின்தங்கி இருக்கிறோம். இப்படி பல துறைகள்லையும் நாங்கள் மற்ற சமூகங்களோட ஒப்பிடக்கூட நாங்கள் பின்தங்கிக்கிறோம், ரைட்? இப்ப அது ஹெல்த்தாக இருக்கலாம், சுகாதாரத்துறையாக இருக்கலாம், பொருளாதாரத்துறையாக இருக்கலாம், ரைட்? முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, பொருளாதாரத்துறையில முன்னேறிந்தார்கள். ஆனா இன்றைக்கு அதுவும் நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த சமூகம் நாங்கள் இவ்வளவு எல்லாம் இழந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா காரணம்? அந்த பௌதீக விதியை நாங்க ஃபாலோ பண்ண இல்லை. அதாவது நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா, இந்த பௌதீக விதிகள் எல்லாத்தையும் இது உலக விஷயம் என்று சொல்லி விட்டுட்டு நாங்க அல்லாஹ்விட்டு, அதாவது நாங்க அந்த லைஃப்ல எப்படி விஷயங்கள் நடக்கிறது பிள்ளையாக விளங்கி கொண்டோம், ரைட்? நாங்க துவா கேட்கணும், அல்லாஹ் தஆலாட்ட நாங்க கேட்கணும், நாங்க சுஜூதுகள்ல எங்களோட தஹஜ்ஜத்துகள்ல சுஜூதுகள்ல அல்லாஹ்விட்ட கேட்கணும். அது நாங்கள் துவாக்கள் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா என்ன பாயிண்ட் தெரியுமா? அது லாஸ்ட் எஃபர்ட். நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் அதை செய்ய வேணும். ஆனா இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, முயற்சிகள் எதுவும் எடுக்காமல், அந்த பௌதீக விதிகளை எதையும் ஃபாலோ பண்ணாம துவாவை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, இந்த துவாவை கேட்டுட்டால் எங்களுக்கு எல்லாம் சரி வரும் சொல்லி. நோ, that is not how Allah says in the Quran. சொன்னா குர்ஆன்ல நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா அவனோட உதவியை தரப்போக்கல எந்த அளவுக்குன்னு சொன்னா, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட ஹிஸ்டரி எடுத்து வாட்சி பாருங்க. குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால ஃபிரௌனோட படை விரட்டி வார நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நைல் நதியை சந்திக்கிறாரு. அங்கால போறதுக்கு வழி இல்லை, அங்கால நைல் நதி, பின்னால ஃபிரௌனோட படை, ரைட்? இப்ப மாட்டிக்கொள்றாங்க. அவரை தொடர்ந்து அந்த 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 பின்பற்றினவர்கள் சொல்றாங்க, இன்னால முத்ரகூன், ரைட்? நாங்க இப்ப மாட்டிக்கொண்டோம் என்று அந்த அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நாங்க மாட்டிக்கொண்டோம், ரைட்? ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் was a leader. He has a leadership quality, right? ஒரு ஃபாலோவர்ஸ் எல்லாம் நாங்க மாட்டிக்கொண்டோம்னு சொன்ன நேரம் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அதை எக்ஸெப்ட் பண்ணல. அவர் சொன்னார், நாங்க மாட்டிக்கொள்ளல, அல்லாஹ் வழியை காட்டுவான்னு சொல்லி, ரைட்? என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா உடனே வழி காட்டுறான். என்ன சொல்றான்? அல்லாஹ் தஆலா சொல்ல, நீங்க டேக் அன் எஃபர்ட். அந்த இடத்துல என்ன எஃபர்ட் எடுக்கலும், அவரோட கையில அசா மட்டும் மீக்கி, ஓகே, அந்த அசாவால அடிங்க அந்த நைல் நதியில, ரைட்? அவர் ஒரு எஃபர்ட் எடுக்கிறார், அடிக்கிறார், நைல் நதி ரெண்டா பிரியுது. அந்த இடத்துலயும் கூட அது வந்தது ஆஃப்டர் அன் எஃபர்ட், ரைட்? எனவே எஃபர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பௌதீக விதிகள் வெரி இம்பார்ட்டன்ட்.
எனவே நாங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லாக வரணும்னு சொன்னா ரைட், நாங்க ஒரு பௌதிக விதியை அதாவது சக்சஸுக்குரிய பௌதிக விதிகளை நாங்க படிக்க வேண்டியிருக்குது. அதுதான் எங்களோட ஆளுமை விருத்திகளை ஆளுமையை நாங்க விருத்தி பண்ண வேண்டியிருக்குது. நாங்க செல்ஃப் எம்பவர் பண்ண வேண்டியிருக்குது. யூ பிகம் செல்ஃப் வேல்யூபிள், யூ பிகம் வேல்யூபிளானாக மாறுங்க. உங்களோட நாலேஜை கூட்டிக் கொள்ளுங்க, ரைட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கூட்டிக் கொள்ளுங்க, அறிவை தேடுங்க, ஆற்றல்களை பெறுங்க. யூ கெட் பெஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், குட் நாலேஜ், ரைட். அதாவது இந்த யூனிவர்சிட்டியில கிடைக்கிற இந்த நாலேஜ், இந்த ஸ்கில்ஸ், இது எல்லாத்தையும் நாங்க பயன்படுத்தி கொண்டு ஆளுமைகளை பெற்று தைரியம் உள்ளவர்களாக மாறணும். ரைட், ஐ கோயிங் டு டெல் யூ ஒரு கான்செப்டை மட்டும் சொல்றேன். நாங்க அந்த தைரியம் இல்லாம எப்படி சமூகம் இப்படி வந்துச்சு, அதாவது நாங்க அடைவுகளை அடைய வேணும்னு சொன்னா ஆளுமை மிக்க மனிதர்களாக வரணும், அறிவுள்ள மனிதர்களாக வரணும், பர்சனாலிட்டி உள்ளவர்களாக வரணும், லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர்களாக வரணும். இதெல்லாம் வந்தா தான் எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் எங்களுக்கு கொண்டு வரலாம். எனக்கு இயலாது, எனக்கு தெரியாது, அல்லது இது 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 என்னை விட இன்டெலிஜென்ட் ஆட்கள் எல்லாம் நிற்கிறாங்க. நெவர் திங்க் லைக் தட், நெவர். யூனோ, நான் வந்து ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காவிலேருந்து வார நேரம் நான் யோசிச்சேன், ரைட், நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து ஒரு கொலனைஸ்டான ஒரு கண்ட்ரி, அதாவது பிரிட்டிஷ் வந்து கொலனைஸ் பண்ணின ஒரு நாடு தான் எங்களுடைய ஸ்ரீலங்கா, ரைட். பிறகு அந்த கொலனைசர்ஸ் they left the country, but what happened was they didn't leave from our brain. Because we are still feel colonized. We still feel we are not superior, we are very inferior, we don't know, we can't do, we can't, our knowledge is less, they know better. Now, I've been living in the UK for the last 17 years. Before I came here, and I வாரத்துக்கு முன்னுக்கு I thought that எங்களுக்கு இயலாது, எங்களுக்கு ஒழுங்கா இங்கிலீஷ் பேச தெரியாது, அறிவு போதாது, ஆற்றல்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனவே எங்களால் முன்னேற இல்லாது. நாங்கள் படித்த புத்தகம், நாங்கள் மெடிசின் படிக்கிற நேரம் படித்த புத்தகம் எல்லாத்தையும் எழுதினது இந்த பிரிட்டிஷ் பீப்புள், இங்கிலீஷ் பீப்புள், அமெரிக்கன் பீப்புள், அப்போ அதைத்தான் நாங்கள் படித்தோம். எனவே அவங்களுக்கு தான் நாலேஜ், எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்ற அப்படியான ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீலிங், ரைட், ஒரு இன்ஃபீரியர் ஃபீலிங் எங்களுக்கு இருந்துச்சு, ரைட். அந்த ஃபீலிங் இருந்துச்சு, எங்களுக்கு எதுவும் செய்யலாமல் இருந்துச்சு, ரைட், எங்களுக்கு தெரியாமல் இருந்து யோசிச்சோம், எங்களுக்கு ஆற்றல்கள் இல்லைன்னு யோசிச்சோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் விளங்குது ஹவு பவர்ஃபுல் வி ஆர், ஹவு ஏபிள் வி ஆர், ஹவு டேலண்டட் வி ஆர். என்ன விஷயம் தெரியுமா? நாங்கள் அவர் மைண்ட் இஸ் கொலனைஸ்ட், வி மேட் ஹெல்ப்லெஸ். ஸோ நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன், அதாவது என்னன்னு சொன்னா, இந்த ஹெல்ப்லெஸ் ஃபீலிங்கை நீங்க உங்களோட மைண்ட்ல இருந்து நீங்க எடுத்து போடணும், ரைட். இஃப் யூ வாண்ட் தி சக்சஸ்க்குரிய the law of success என்ன தெரியுமா? you have a feeling that you are able to do that, right. ஆனா துரதிர்ஷ்டவசமாக நாங்க எங்களோட லைஃப்ல, எங்களோட வீட்டுல, எங்களோட ஸ்கூல்ல, எங்களோட சொசைட்டி என்னத்தை செஞ்சு தந்திருக்காங்க தெரியுமா? எங்களோட அந்த அபிலிட்டியை நாங்க இழந்திருக்கிறோம், எங்களோட ஆற்றல்களை நாங்க எங்களை குட்டி சுவராக்கி வச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு மாம்பழத்தை எடுங்க, சரியா? ஒரு மாம்பழத்தை எடுத்தால் அந்த மாம்பழத்தில் இருக்கிற விதை இருக்குத்தானே, அது அல்லாஹ் தஆலா படைச்ச அந்த விதை பேக்ட் வித் பொட்டென்ஷியல், ரைட். அது ஆளுமை, ஆற்றல் நிறைந்த ஒரு விதை. அந்த விதையை நீங்க ஒரு வளமான மண்ணில் நாட்டினீங்கன்னு சொன்னா அது முளைக்கும், பூக்கும், காய்க்கும், பழுக்கும், பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். அது மாதிரி நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆற்றல்களை வச்சுத்தான் எங்களை படைச்சிக்கிறான். அல்லாஹ்வோட படைப்பு வந்து இது சைனீஸ் ப்ராடக்ட் மாதிரி இல்லை, ரைட். இது ஒரு பவர்ஃபுல்லான தி பெஸ்ட் டிசைன். ஆற்றல்கள், ஆளுமைகள் எல்லாம் வச்சு படைச்சு, எப்படி அந்த மாம்பழத்துல விதையில முளைக்கும் ஆற்றல், பூக்கும் ஆற்றல், பழுக்கும் ஆற்றல் அந்த முளைக்குள்ள இருந்துச்சுதோ, அது மாதிரி ஒவ்வொரு மனுஷன்லையும், ஒவ்வொரு பிள்ளைகள்லையும் எங்கள் அது ஈக்குது, அந்த ஆற்றல் இருக்குது. அந்த மாம்பழத்துல விதையை நாங்க வெளியில சும்மா வச்சு கொண்டிருந்தால் அது பூக்காது, முளைக்காது, பழுக்காது, ஒன்றும் நடக்காது. அது போல அந்த விதையை நாங்க நாட்டணும், பலமான மண்ணை வளப்படுத்தணும். அதுக்கு பிறகு அதுல இயல்பாக அது வரும்.
அதுபோல எங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல்களை நாங்க புதைக்கணும். எப்படி விதைகள் மண்ணுல புதைக்கப்பட்ட மாதிரி நாங்க எங்களை இந்த சூழல்ல இந்த இந்த நல்ல அழகான நல்ல வளமான சூழலை எங்களை சுத்தி நாங்க உருவாக்குவோம்னு சொன்னா நாங்கள் முளைப்போம். எங்களுக்கு எங்களோட பொட்டென்ஷியல்ஸ்களை எங்களோட ஆற்றல்களை எங்களுக்கு அன்லாக் பண்ணிடும். ரைட்? அப்படி செஞ்சோம்னு சொன்னால் அதாவது அதுதான் அது கூடத்தான் அந்த நேச்சுரல் லோஸு கூட அப்படி நாங்கள் எங்களை அன்லாக் பண்ற நேரத்துல எங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப், ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் உருவாக்கிடும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட், ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டு லேர்ன். There's a book called Learned Optimism. நீங்க யூனிவர்சிட்டி பிள்ளைகள் கட்டாயம் நிறைய இதை பத்தி வாசிக்க வேணும். இந்த புக் என்னென்றால் லேர்ன்ட் ஆப்டிமிசம் என்ற ஒரு புக் இருக்குது. அது எழுதினது மார்டின் செலமான் என்று சொல்லி ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் USA. அவர் அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்க ஏன் சக்சஸ் இல்லாம இருக்கிறோம்னு சொன்னா, ஏன் ஒரு பெரிய ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃப்ல நாங்க கொண்டு போறோம் இல்லைன்னு சொன்னா, நாங்க முயற்சிக்கிறோம் இல்லை. நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு ஏலான்னு சொல்லி எங்களோட சிந்தனைகள் குறைவாக இருக்குது. நாங்க பெரிய அளவுல நாங்க யோசிக்கிறது இல்லை. ரைட்? நாங்க முயற்சிக்கிறோம் இல்லை. ரைட்? நாங்க முயற்சி செய்வோம் சொன்னா, எங்களோட ஆற்றல்களை வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னா எங்களுக்கு சக்சஸ் ஆக இயலும். அதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, அந்த லேர்ன்ட் ஆப்டிமிசம் புக்ல அவர் இதை பத்தி சொல்றாரு. ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு டெஸ்ட் ஒன்று செய்யறாங்க. என்ன டெஸ்ட் என்றால், ஒரு நாயில கூட்டுல போட்டு அந்த கூட்டை அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சி வச்சுட்டு அந்த நாய்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த நாய் அந்த ஷாக்கை எடுத்துக்கொண்டு ஓடி திரியுது. அங்க ஓடி இங்க ஓடி தப்புறதுக்கு வழி பார்க்குது. தப்பிக்கொள்ளையெல்லாம் என்னச்சுன்னா கதவு மூடிக்குது. 2வது நாளும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாய் ஓடுது, தப்ப பார்க்குது, தப்பிக்கொள்ள இயலாது. 3வது நாளும் ஷொக்க கொடுக்குறாங்க, தப்ப பார்க்குது, ஓடுது. 4வது நாளும் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஷொக்க கொடுத்து வராங்க. கொடுத்து வர போக்குல ஒரு கட்டம் வருது. அந்த நாய் பார்க்குது, இது நாம இனி எழும்பி ஓடி என்ன முயற்சி செஞ்சாலும் பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொன்னா அந்த கதவு மூடப்பட்டிருக்குது என்றது அந்த நாய் லேர்ன் பண்ணுது. இப்ப right, the dog is learning to be helpless because I have no way, எனக்கு ஒன்றும் செய்யல, என்ற கதவு அந்த மூடப்பட்டுது. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கதவை ஃபுல்லா திறக்கிறாங்க. அதே நாயை கதவை ஃபுல்லா திறந்து வைக்கிறாங்க. அந்த நாய்க்கு தெரியுது கதவை திறந்து வைக்கன்னு சொல்லி, அதே ஷொக்க கொடுக்குறாங்க. அந்த நாய் எவ்வளவு காலம் ஷொக்க வாங்கி ட்ரை பண்ணி முயற்சிச்சு அதுக்கு ஏலாம போய் தனக்கு 7 ஆண்டு முடிவெடுத்துட்டு தான் இப்ப அந்த நாய் இப்ப என்ன செய்யுதுன்னா, அந்த நாய் அந்த ஷொக்க வாங்கி கொண்டு சும்மா இருக்குது. அந்த கதவுக்கு பின்னால ஓட இல்லை, போக இல்லை. அந்த ஷொக்க வாங்கி கொண்டு சும்மா இருக்குது. எந்த முயற்சியும் பண்ணதில்லை, தப்புறதுக்கான முயற்சி பண்ண இல்லை. ரைட்? இது என்ன ரீசன் சொன்னா, the dog learned helplessness. தன் ஹெல்ப்லெஸ் என்று அந்த டாக் லேர்ன் பண்ணிட்டது. இது மாதிரி தான் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பெரிய யானைய சின்ன கைத்தால கட்டி வைப்பாங்க, சின்ன யானைய பேபி யானைய பெரிய கைத்தால கட்டி வைப்பாங்க. ஏன்னு சொன்னா, இந்த சின்ன யானைக்கு ஒரு பெரிய கைத்தால கட்டுற நேரம் யானை பேபி யானையா இருந்தாலும் வெரி பவர்ஃபுல்லான யானை, பலமான யானை. அப்ப யானை அந்த கைத்தை உடைச்சு கொண்டு போயிடும், பிச்சு கொண்டு போயிடும். அப்ப யானை கைத்தை பிக்க கூடாதுக்காக நல்ல பெரிய தடிப்பான கைத்தை கட்டி வைப்பாங்க சின்ன யானைய. யானை ட்ரை பண்ணும், முயற்சிக்கும் பிச்சு கொண்டு போறதுக்கு. அதுக்கு பிக்கையில தடிப்பான கயிறு. அப்ப கொஞ்ச நாள்ல முயற்சிக்கும், அது ட்ரை பண்ணும். அதுக்கு பிறகு யானை யோசிக்கும், நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இது இது இல்லை, எனவே கயிறு கட்டி இருந்தால் எனக்கு போகலான்னு சொல்லி அந்த யானை வளர வளர அது விளங்கி கொள்ளும். இப்படி அதாவது தான் எனக்கு ஹெல்ப் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, இது கைத்தை உடைக்க இயலாது என்று அந்த சைக்காலஜிக்கலி இட் லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ். ரைட்? உதவி இல்லாத தன்மை, இயலாத அந்த நிலைமை. அதாலதான் சின்ன யானையை பெரிய கவுத்தால கட்டி வைப்பாங்க. அந்த யானை பெருசி வளர்ந்து பெரிய ஆளாகி பெரிய யானையானத்தோட அது சக்தி எவ்வளவுதான் கூடினாலும், பவர் எவ்வளவுதான் கூடினாலும், ஒரு சின்ன கயிறு அந்த யானையை அங்கெங்கால போகாம இழுத்து பிடிச்சு கொள்ளும்.
ஏன் அந்த யான லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு சின்ன வயசுல சின்ன பிள்ளைகளாக நாங்கள் ஸ்கூல்ல வீடுகள்ல எங்களுடைய ஸ்கூல்கள் எல்லாம் எங்களுக்கு சில நேரம் சொல்லி தந்திப்பாங்க, நீ மோட, உனக்கு ஏலா, உங்களுக்கு செய்ய இயலா, உங்களுக்கு அறிவில்லை, அவனுக்கு தான் அறிவிக்குது, உனக்கு இயலாது என்று சொல்லி அந்த எங்களை இருந்த ஆற்றல்கள், ஆளுமைகள், திறமைகள் எல்லாம் எங்களுடைய பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சில நேரங்கள்ல மொட்டையாக்கி வச்சிருப்பாங்க, அதை ஒட்டச்சிருப்பாங்க எங்களோட திறமைகள், ஆற்றல்கள் எல்லாம். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இது நீங்க இந்த லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ் என்ற சைக்காலஜிக்கல் பேசிஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னா, that if you learn something you can unlearn it. So your helplessness, unlearn the helplessness and come forward. I'm sure you can do. இது கடைசியா நான் ஒன்றை சொல்லிட்டு முடிக்கிறேன். அதாவது எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் போன நேரம் 87ஆம் ஆண்டு, 1984ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் நடந்தது 6 மாதம். ஏன்னா நாங்கள் தமிழில் படித்தோம், அதனால இங்கிலீஷும் தெரியாது, சிங்களம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் போனோடனே எங்களுக்கு இங்கிலீஷ் படித்து தந்த டீச்சர் குரோலிங் என்று சொல்லி, என்னன்னு எனக்கு தெரியாது, அது தவழ்றது, குரோலிங்கன்னா தவழ்றது என்னன்னு தெரியாது. அப்போ எனக்கு படித்து தந்தது ஒரு வெள்ளைக்கார இங்கிலீஷ் லேடி ஒன்று தான் நாங்கள் படித்து தந்தோம். அப்போ அவள் என்ன செஞ்சான்னு சொன்னால், அந்த குரோலிங் என்று தெரியாததுக்கு சொல்லி காட்டி பார்த்தா எனக்கு விளங்கை இல்லை. சிங்களத்தில் சொன்னால் சிங்களமும் விளங்கை இல்லை, அந்த டைமில் சிங்களமும் தெரியாது, விளங்கை இல்லை. அப்போ என்ன செஞ்சான்னு சொன்னால், அவள் தவழ்ந்து காட்டினா இதுதான் குரோலிங்னு சொல்லி. தென் ஐ ரியல், திஸ் இஸ் குரோலிங், ஓகே, ரைட். தட் வாஸ் மை லெவல் ஆஃப் இங்கிலீஷ் அட் தட் டைம். ஆனால் அப்போ நான் நினைச்சேன், அந்த இடத்துல இது எனக்கு இயலாமை என்று நான் நினைக்க இல்லை, ரைட். I tried. Okay, இது தெரியா, you learn. That's it. If you don't know something, you learn. And then, அப்படியாக நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அப்படியாக இருந்த ஒரு இடத்துல, அப்படியாக இருந்த எனக்கு நான் அது இயலாமை என்றோ ஹெல்ப்லெஸ்னஸ் என்றோ நான் ஃபீல் பண்ண இல்லை. ஐ ட்ரைட் மை பெஸ்ட். அதால தான் அப்படியாக இருந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தும் கூட எனக்கு 2016ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில, ரைட், ரோல் ஆஃப் கான்டெம்பரரி மெடிக்கல் சயின்ஸ் இன் த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த குரான், அதாவது நவீன மருத்துவ விஞ்ஞானம் குர்ஆனை ஆழமாக விளங்குறதுக்கு எப்படி உதவி செய்து என்று சொல்லி 90 minutes I delivered a lecture in the Oxford University for the students in the Oxford University. So that I feel my in a careerல அது ஒரு கிளைமேக்ஸாக நான் பார்க்கிறேன். என்னன்னு சொன்னா, அது not just an achievement. One thing is I talked about the Quran, right, and also I delivered it. When I was beginning, I didn't know English at all, right. எனவே அந்த இடத்துல நாங்க அன்ஹெல்ப்லெஸ்னஸ், எங்களுக்கு ஏலான ஒரு ஃபீலிங் இருந்திருந்தால் இதெல்லாம் அடையலாம் இருக்கும். எனவே கடைசியா நான் சொல்ற மெசேஜ் என்ன சொன்னா, learn this concept. You have learned helplessness. Now it's time to unlearn the helplessness and learn optimism to achieve and fulfill in your life. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alamin.